வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக ரேகா. தலைப்பு செய்திகள். ஆந்திர மாநிலத்தில் கெயல் நிறுவனத்தின் பைப்லைன் வெடித்து விபத்து, 14 பேர் பலி, 15க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம். தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் சார்பில் சென்னையில் 1502 குடியிருப்புகள் முதலமைச்சர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். பாஜக ஆட்சிக்கு வந்த 30 நாட்களிலேயே ரயில் கட்டணத்தை உயர்த்தி ஏழை நடுத்தர மக்களின் சுமையை ஏற்றியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். ஆந்திர மாநிலத்தில் கெயில் நிறுவனத்தின் பைப்லைன் வெடித்து சிதறியதில் 14 பேர் பலியாயினர். 15க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயம் அடைந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள நகரம் கிராமத்தில் நிலத்திற்கு அடியில் பதிக்கப்பட்டிருந்த கெயில் நிறுவனத்தின் பைப்லைன்கள் இன்று அதிகாலை திடீரென வெடித்து சிதறியது. இதில் 14 பேர் பலியாயினர். 15க்கும் மேற்பட்டவர்கள் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தீயணைப்பு துறையினர் அணைத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஆந்திர கெயில் பைப்லைன் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதேபோல் கெயில் பைப்லைன் விபத்து குறித்து வருத்தம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, விபத்தில் பலியான குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும், பைப்லைன் விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். இது தவிர விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 கருணை தொகை வழங்க பெட்ரோலியத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ள பெட்ரோலிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விபத்து குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் சார்பில் சென்னை பெரும்பாக்கத்தில் 90 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 1502 குடியிருப்புகளை முதலமைச்சர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ஆகியவற்றினை கருத்தில் கொண்டு மக்களின் அடிப்படை தேவைகளின் ஒன்றான உறைவிட தேவையை பூர்த்தி செய்யவும், நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலும் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் சார்பில் சென்னை பெரும்பாக்கத்தில் தரைத்தளம் மற்றும் 7 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள 1502 குடியிருப்புகளை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வைத்தியலிங்கம், தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் தலைவர் தங்கமுத்து, தலைமை செயலாளர் மோகன் சுங்கத் வர்கீஸ், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆட்சிக்கு வந்த 30 நாட்களிலேயே ரயில் கட்டணத்தை உயர்த்தி ஏழை நடுத்தர மக்கள் மீது பாஜக அரசு சுமையை ஏற்றியுள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதியதாக பதவியேற்ற மோடி தலைமையிலான மத்திய அரசு பயணிகள் ரயில் கட்டணத்தையும் சரக்கு கட்டணத்தையும் 14.2% உயர்த்தியது. இதற்கு நாடு முழுவதும் கண்டனம் எழுந்துள்ளது. தமிழக காங்கிரஸ் ரயில் கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்தது. அதன்படி இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் இல்லம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன் தலைமை தாங்கினார். இதில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன், மோடி அரசு மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்காமல் மக்களுக்கு கஷ்டம் தரும் அரசாக உள்ளது என்றார். 10 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சி 2 வருடங்களில்தான், அதுவும் குறைந்த அளவே ரயில் கட்டணத்தை உயர்த்தியதாகவும், ஆனால் மோடி அரசோ பொறுப்பேற்ற 30 நாட்களில் 14% அளவுக்கு விலை ஏற்றியிருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்தார். ஏழை நடுத்தர மக்களின் மீது சுமை ஏற்றுவது போல் உள்ள கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வாசன், காங்கிரஸ் மீது சுமத்தப்படும் அவதூறான தகவல்கள் மக்கள் மன்றங்களிலும் நீதிமன்றங்களிலும் நிராகரிக்கப்படும் என்றும் கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் திருநாவுக்கரசர், மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், குமரி ஆனந்தன், வசந்தகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையிலே, அவருடைய வயிற்றிலே அடிக்கும் வகையிலே ஆட்சிக்கு வந்த 30 நாட்களிலேயே 14% பயணிகள் கட்டணத்தை பாரதிய ஜனதா அரசு உயர்த்தி இருக்கின்றது என்றால்
ஏழை எளிய சாதாரண மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத அரசாக மத்திய அரசு செயல்படுகின்றது என்பதை நான் ஆணித்தனமாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 2014-2015 கல்வியாண்டில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் பகுதியாக அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு தமிழக அரசு சார்பில் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே நடப்பு கல்வியாண்டில் 230 கோடியே 72 லட்சம் ரூபாயில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா 7 மாணவ மாணவியருக்கு மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் KC வீரமணி, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் அப்துல் ரஹீமீன், தலைமை செயலாளர் மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முல்லை பெரியாறு உள்ளிட்ட நதிநீர் பிரச்சினைகளில் தமிழ்நாட்டின் உரிமை முழுமையாக நிலைநாட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவின் பெரிய அணைகள் பட்டியலில் தமிழ்நாட்டிற்கு சொந்தமானவை என்று இருந்த முல்லை பெரியாறு, பரம்பிக்குளம் உள்ளிட்ட 4 அணைகளும் கடந்த 2012ஆம் ஆண்டு கேரளாவிற்கு சொந்தம் என்று மாற்றி எழுதப்பட்டிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் உம்மன் சாண்டி கூறியுள்ளதை கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், முல்லை பெரியாறு நதிநீர் பிரச்சினையை போன்று காவிரி நதிநீர் பிரச்சினையிலும் தமிழ்நாட்டின் உரிமை நிலைநாட்டப்படும் என்று கூறியுள்ள நிலையில், முல்லை பெரியாறு உள்ளிட்ட 4 அணைகளும் கேரள பட்டியலில் மாற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் உம்மன் சாண்டி கூறியிருக்கிறாரே, இந்த உரிமை யாரால் நிலைநாட்டப்பட்டது என்று கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். உபரி நீர் இல்லாததால் நதிநீர் இணைப்பு சாத்தியமில்லை என்று கேரள அமைச்சர் ஜோசப் கூறியதற்கு தமிழக அரசின் பதில் என்ன என்று முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இதுதான் நதிநீர் பிரச்சினையில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்வதன் இலக்கணமா என்று கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக ஆளுநர் ரோசையாவிற்கு கர்நாடக ஆளுநராக கூடுதல் பொறுப்பையும் வழங்கி குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக மாநில ஆளுநராக இருந்து வரும் பரத்வாஜின் பதவிக்காலம் நாளையுடன் முடிவடைகிறது. இதையடுத்து தமிழக ஆளுநர் ரோசையாவிற்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆளுநர் ரோசையா கர்நாடக மாநிலத்திற்கும் ஆளுநராக செயல்படுவார் என்று குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். ரயில்வே கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் தலைமை தாங்கினார். ரயில் நிலையம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரயில் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மோடி அரசு இன்று பதவிக்கு வந்த ஒரு மாதத்திற்கு முன்னாலேயே இந்த கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால், அதிலும் 14.2% கட்டண உயர்வு என்று சொன்னால் அது அநியாய கட்டண உயர்வு என்பதை கண்டித்துதான் இந்தியா முழுமையும் இருக்கின்ற காங்கிரஸ் சார்பாக இந்த போராட்டம் இந்தியா முழுமையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதேபோன்று தேனியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கினை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் முழக்கமிட்டனர். மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு பிஜேபி அரசு ஏழைகள் தலையில் சுமையை ஏற்றாது. மத்திய அரசு பிஜேபி அரசு ரத்து செய், ரத்து செய். ரயில்வே சரக்கு கட்டண உயர்வை ரத்து செய். இதேபோல் ரயில்வே கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்த 4 குழந்தைகள் உட்பட 10 பேர் வருவாய்த்துறை அதிகாரிகளால் மீட்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள மங்கநல்லூரில் தனியாருக்கு சொந்தமான செங்கல் சூளை ஒன்று உள்ளது.
இந்த செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக சிலர் வேலை செய்து வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அதிகாரிகள் செங்கல் சூளையில் நடத்திய அதிரடி சோதனையில் 4 குழந்தைகள் உட்பட 10 பேர் கொத்தடிமைகளாக இருந்து வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை மீட்க அதிகாரிகள் அவர்களை சொந்த ஊருக்கு பத்திரமாக அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் ஒன்றியத்திற்குட்பட்ட அட்டுவம்பட்டி, மாட்டுப்பட்டி, கோம்பை, கருப்பசாமி கோவில்புரம் உள்ளிட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் முறையான சாலை வசதிகள் இல்லாமல் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் சிரமத்திற்குள்ளாயினர். பலமுறை உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராமத்தினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் கிராம மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியல் போராட்டத்தை கைவிடப்பட்டது. நான் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கேருந்து 2 கிலோமீட்டரு எங்களால் போக முடியல. இங்கே அந்த ரோடு போடுறதுனால இந்த ரோடு ஒரு இடத்துல போட்டு ஒரு இடத்துல போடாமல் இருக்காங்க. அது எங்களுக்கு போடுறதுனால அங்கே மறியல் பண்ணுறாங்க. இது மாதிரி பல தடவை எங்களுக்கு மறியல் பண்ணியிருக்காங்க. இதேபோல் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட சுப்பிரமணியபுரம் 56வது வார்டு பகுதியில் மக்கள் குடிநீர் கேட்டு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி அதிகாரிகள் அப்பகுதி மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் கைவிடப்பட்டது. 56க்கு உட்பட்ட பகுதிகளில் 20-30 ஆண்டுகாலமாக வந்துகிட்டு இருந்த தண்ணியை 57ஆம் வட்டத்தினுடைய கவுன்சிலர் கணேசன்றவர் இப்போ 20 வருஷமாக தொடர்ந்து வந்துகின்ற பொது குழாயினுடைய தண்ணியை அடைச்சிட்டாரு. இப்போ இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் நீரே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேட்டால் தண்ணி யாருக்குமே நாங்கள் கொடுக்க மாட்டோம், இது ஏன் வார்டு ஏன் மக்கள் அப்படின்றாரு. திருவள்ளூர் அருகே பூண்டி வனப்பகுதியில் சட்டவிரோதமாக 2 டன் செம்மரங்களை வெட்டி கடத்த முயன்ற 3 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் அருகே பூண்டி வனப்பகுதியில் சட்டவிரோதமாக செம்மரக்கட்டைகளை வெட்டி கடத்தப்படுவதை அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளனர். இதையடுத்து பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் செம்மரங்களை வெட்டி கடத்த முயன்ற 3 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 20 லட்சம் மதிப்புள்ள 2 டன் செம்மரங்களையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட 3வரும் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.